Welcome to our channel. The time taken for a complete oscillation of a single pendulum is given by t equal to 2 pi root of L by G. G வந்து constant question கொடுத்துட்டாங்க. ஸோ டிஃபைஷன் பண்ணால் 0 ஆகிடும். நம்ம பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். அதில் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்கா 2% இந்த வேல்யூ ஆஃப் எல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஸோ அதான் வந்து டிஎலோட ஆன்சர். டிஎல் என்ன கொடுத்துருக்கா 2% ஆஃப் த எல். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் டி கொடுத்துருக்கான். நம்ம பர்சன்டேஜ் எரர் வேணும்னா அந்த டிஏ பை ஏ வந்தால் தான் அது வந்து ரிலேட்டிவ் எரர். ஸோ இன்ட்டு என்ன பண்ண பர்சன்டேஜ் எரர். ஸோ டிஏ பை ஏ போகிறோன்னா லாக் எடுத்தால் தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ டேக்கிங் லாகான்னு போச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ லாக் டி ஈக்குவல் டு லாக் 2 பை எல் பை ஜி பவர் ஆஃப் 1/2. ஸோ இதில் நம்மக்கிட்ட ரெண்டு டேம் இருக்குது. 2 பைன்னு ஒரு டேம் இருக்குது, எல் பை ஜி 1/2 ஒரு டேம் இருக்குது. ஸோ லாகில் இன்டூவில் வந்தால் ப்ளஸில் எழுதிக்கலாம். ஸோ லாக் 2 பை ப்ளஸ் அந்த 1/2 பவரில் இருக்குது ஃப்ரெண்டில் கொண்டு வரலாம் லாகில் பவர் யூஸ் பண்ணி. ஸோ 1/2 லாக் எல் பை ஜி. ஸோ இந்த எல் பை ஜியும் லாகில் டிவிஷன் வந்தால் சப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். ஸோ லாக் எல் மைனஸ் லாக் ஜின்னு பிரிச்சிக்கலாம். ஸோ இத்தனை ஸ்டெப் நம்ம சிம்ப்ளை பண்ண அப்புறம் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இனிமேல் நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். லாகை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/. ஸோ 1/t டீயை பண்ணால் dt. லாக் 2 பை கான்ஸ்டன்ட். ஸோ 0. 1/2 லாக் எல் பண்ணால் 1/l, எல்ல பண்ணால் dl. ஜி கான்ஸ்டன்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். ஸோ அதுவும் 0. ஓகேவா? இப்போ டிஎல்னா என்னன்னு தெரியணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்கான் 2% லைன் போட்டிருக்காங்க ரெட் கலரில் 2% ஆஃப் தி எல். ஸோ 2% ஆஃப் எல்னா 2% 0.02. ஸோ டிஎல் எதுக்கு ஈக்குவல் 0.02 எல்லுக்கு ஈக்குவல். ஸோ இங்கே டிஎலுக்கு நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ டிடி பை டி இன்ட்டு 100% இன்ட்டு 100 வேணும். 1/2 டிஎல் பை எல் இன்ட்டு 100. டிஎல் பை எல் டிஎல் பை எல் டிஎல்னா 0.02 எல். எல் கட் ஆகிடுச்சு, 2 கட் ஆகிடுச்சு. ஸோ 0.01. ஸோ ஆன்சர் 1%.